மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன், விந்து முந்துதலுக்குரிய பகுதி. நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினார் வெளியூர் என்பவர்கள் 0094 777 35 62 45 மூலமும், உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலமும் தொடர்பு கொள்ள முடியும். இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஹைப்பர் ஆக்டிவ் செக்ஷுவல் டிசையர் டிசார்டர், HASDDA பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கணவன் மனைவி இருக்கிறார்கள். கணவர் நேற்றிரவு முதல் நாள் இரவு போய் ஒரு சின்ன ஒரு ட்ரிங்க் பார்ட்டியில் போய் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்திருக்கிறார், அல்கோஹால் எடுத்திருக்கிறார். அடுத்த நாள் காலையிலே மனைவியும் வேலைக்கு செல்கின்ற ஒருவர், மனைவி விடியற் காலையிலே 4 மணி ஒரு எழும்பி பிள்ளைகளுக்கு எல்லாம் உணவு சமைத்து பார்சல் பண்ணி பிள்ளைகளை எல்லாம் தயார்படுத்தி அவர் 6:30 காலை 6:30 போல வெளியிலே வருகிறார். அவர் தன்னுடைய வேலைத்தளத்துக்கு செல்வதற்காக. அந்த நேரத்தில் தான் அவருடைய கணவர் எழும்பி இருந்து, அவர் நேற்று ஒரு ட்ரிங்க் பார்ட்டிக்கு போயிருந்தவர் எழும்பி இருந்து தன் மனைவி வெளியில் வருகின்ற போது சொல்லுகிறார், எனக்கு இப்போது சரியாக தலையிடிக்கிறது என்று. உடனடியாக அந்த மனைவிக்கு யார் என்றாலும் அந்த மனைவி கோபம் வந்து அவர் சொல்லிவிடுகிறார், எனக்கு தெரியாது, நீங்கள் இரவு ட்ரிங்க்ஸ் பண்ணபடியெல்லாம் உங்களுக்கு இவ்வாறு தலையிடிக்கிறது, எனவே நீங்கள் போய் ஏதாவது செய்து கொள்ளுங்கள்னு சொல்லி மனைவி தன்னுடைய வேலைத்தளத்துக்கு செல்லுகிறார். இதே கணவர் தன்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு செல்கிறார், தன்னுடைய ஆஃபீஸுக்கு செல்கிறார். அங்கே போய் அவருக்கு சரியான தலையிடி. அவர் ஒரு காலையிலே போய் ஆஃபீஸிலே இருந்து கொண்டு இந்த தலையை பிடித்து கொண்டு இருக்கிறார், தலையிடிக்கிறது என்று. அப்போது அங்கு வேலை செய்கின்ற இந்த மைனர் ஸ்டாஃப், அங்கு வேலை செய்கிற சிற்றூழியர்கள், பெண் சிற்றூழியர்கள் தங்களுடைய மேலதிகாரி இவ்வாறு தலையை பிடிச்சு கொண்டு இருப்பதை கண்டு, ஐயா என்ன உங்களுக்கு பிரச்சனை சார் என்று கேட்க இவர் சொல்கிறார், எனக்கு சரியான தலையிடிக்கிறது என்று. உடனடியாக இந்த அந்த சிற்றூழியர், அந்த பெண் சிற்றூழியர் இவருக்கு சொல்லுகிற மறுமொழி என்ன, ஐயா நீங்கள் போய் அறையில் இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கள், நான் உடனடியாக உங்களுக்கு ஒரு கோப்பியோ அல்லது டீயோ ஊற்றி கொண்டு வருகிறேன், எனக்கு உங்களுடைய தலையிடியை குறைப்பதற்காக நான் அந்த பேராசிட்டமால் சாதி வில்லைகளை கூட நான் உங்களுக்கு எடுத்து தருகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த அதிகாரி போய் ஒரு அறையில் இருந்து ரெஸ்ட் எடுக்கிறார், தன் ரெஸ்ட் ரூமில் இருந்து. இந்த பெண் சிற்றூழியர் போய் அந்த தேநீரையும் தயார்படுத்தி அந்த பேராசிட்டமால் சாதி மருந்துகளையும் அவருக்கு கொடுக்கிறார். கொடுக்கின்ற போது யோசிச்சு பாருங்கள், இந்த நபருக்கு யார் நல்லவர்? வீட்டில் இருக்கிற மனைவி நல்லவரா அல்லது இந்த அலுவலகத்தில் வேலை செய்கிற அந்த சிற்றூழியர் நல்லவரா? இது சாதாரணமாக அலுவலகங்களில் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி. அலுவலகம் சொல்ல முடியாது, எல்லா இடங்களும் கடைகளிலேயோ சூப்பர் மார்க்கெட்டுகளோ நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி. எனவே தான் நான் மேற்கூறிய போன நிகழ்ச்சி கூடிய ஒரு உதாரணம், இந்த நிகழ்ச்சியில் கூறிய 2வது உதாரணம், ரெண்டிலுமே பார்த்தால் முதல் உதாரணத்திலே கணவனுடைய பிழை, 2வது உதாரணத்திலே மனைவியின பிழை. எனவே இந்த கணவர் மனைவி செய்கின்ற பிழை காரணமாகத்தான் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் செக்ஷுவல் டிசார்டர் எனப்படுகின்ற ஒரு குழப்பமான ஒரு நிலைமைக்கு கணவரோ அல்லது மனைவியோ தள்ளப்படுகிறார்கள். போன முறை நான் சொன்னது போல கூடுதலாக இந்த பிரச்சனைக்கு ஆண்களுக்கு தான் ஏற்படுகிறது. 180% ஆண்களுக்கு ஏற்படுகிறது, 20% பெண்களுக்கு ஏற்படுகிறது. இந்த பெண்களுக்கு இந்த ஹைப்பர் ஆக்டிவ் செக்ஷுவல் டிசார்டர் ஏன் ஏற்படுகிறது பற்றி பிற்பு பார்ப்போம். ஆண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், திருமணம் முடித்த பிற்பாடு 6 மாதம் அல்லது 1 வருடம் 2 வருடம் செல்லுகின்ற போது அவர்களுக்கு தன்னுடைய மனைவி மேலே இருக்கின்ற ஈர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். இதிலே மனைவியினுடைய ஒரு பெரும் பிழையும் இருக்கின்றது, மிக முக்கியமானது. இவ்வாறு ஈர்ப்பு குறைய தொடங்க இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வெளியிலே இருக்கின்ற ஒரு கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர் சொல்லப்படுகிற ஒரு பாலியல் தொழிலாளியையோ அல்லது ஒரு ஸ்பாவுக்கோ ஒரு மசாஜிங் பார்லருக்கோ அல்லது ஒரு கால் கேர்ளுக்கோ அவர்கள் கூப்பிட்டு, அல்லது அவருடைய முன்னாள் காதலியாக இருக்கலாம், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக அவரை கூப்பிட்டு அவருடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைக்க பார்க்கிறார். இது என்ன நடைபெறுகிறது என்றால் ஒரு சாதாரண நிலைமையாக மாறிவிடுகிறது. இதன் காரணமாக என்ன நடைபெறுகிறது என்றால் அவர்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுது. அதே நேரத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பல பேர் என்னுடன் மருந்தெடுக்கிறார்கள், மருந்தெடுத்துட்டு போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வீட்டிலே மனைவி இல்லை, வேறு ஒரு பெண்ணுடன் தான் அவர்கள் தொடர்பு கொள்ளுகிறார்கள். எனவே வேறொரு பெண்ணுடன் அவர்கள் பாலியல் ரீதியான தொடர்பினை கொள்ளுகின்ற போது மனதிலே பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். சில பேருக்கு இது நான் என்னுடைய மனைவிக்கு செய்த பெரிய பிழை,
என்று யோசிப்பார். சில பேர் என்ன இருப்பார்கள், சரியான சமயத்திலும் சரியான கலாச்சாரத்திலும் ஊறியவர்கள், என்னுடைய சமய அனுஷ்டானங்களுக்கு என் சமயத்துக்கு இது பிழையானது, என்னுடைய கலாச்சாரத்துக்கு பிழையானதுன்னு சொல்லி அவருடைய பேக் மைண்டில், அவர் பின்புறத்திலே, அவர்களுடைய மனதிலே ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் உண்டு, அதாவது ஒரு குற்ற உணர்வு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கு. எனவே இந்த குற்ற உணர்வு ஓடிக்கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பிரச்சனையும் இருக்கின்றபடினாலே அந்த பெண்ணுடன் இவர் தொடர்பினை வைத்துக் கொள்கின்ற போது, ஒன்று இவருக்கு இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படையாத பிரச்சனை ஏற்படும். அப்படி ஆண்குறி விரைப்படைந்தாலும் அந்த பதபடப்பு, அந்த குற்ற உணர்வு, கில்ட்டி கான்ஷியஸ் காரணமாக அவரை அறியாமலேயே அவர் என்ன செய்கிறார், அவருக்கு இந்த ப்ரீமேச்சுர் எஜாகுலேஷன் சொல்கிற விந்து முந்துதல் பிரச்சனையும் ஏற்படுகிறது. எனவே இதனுடைய காரணங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு பார்க்கின்ற போது, ஒன்று அவர் திருமணத்துக்கு வெளியில் ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொள்வார் உண்டு. இரண்டாவதாக அவருடைய கலாச்சாரம், அதே நேரத்தில் அவருடைய சமய அனுஷ்டானங்களுக்கு அடிப்படையில் நான் பிழை செய்கிறேன் என்ற அந்த கில்ட்டி கான்ஷியஸ், இது மிகவும் பயங்கரமானது. இந்த கில்ட்டி கான்ஷியஸ் வந்தால் உங்களுக்கு தெரியும், உளவியல் நிபுணர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த கில்ட்டி கான்ஷியஸ் வந்தால் அதில் இருந்து வெளியில் வருவது என்பது ஒரு பெரிய கஷ்டமான விடயம். அது இப்படியே அது பிரச்சனை, அந்த கில்ட்டி கான்ஷியஸ் குற்றொன்று கூடிக்கொண்டு போய் அவரை ஒரு மனநோயாளியாக கூட ஆக்கிவிடும். எனவே தான் முதலிலே நான் சொன்னது போல இந்த ஹைப்பர் ஆக்டிவ் செக்ஷுவல் டிசார்டர் என்று சொல்லப்படுகிற இந்த பிரச்சனையும் இந்த ஆண்களினாலே தான் கொஞ்சம் கூடமா அதிகரித்துக் கொண்டு செல்லும். பிறகு என்ன செய்வார்கள் என்றால், இவர்கள் ஒரு இடத்துல நிற்க மாட்டால், இப்படியே போய்கொண்டு இருப்பார். எனவே இப்படிப்பட்ட ஆண்களை கணவராக பெற்றுக்கொண்ட மனைவிமார் முக்கியமாக இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, இவரை நீங்கள் ஒரு வைத்தியரிடம் கொண்டு போய் காட்டி அவர் அதுக்கு ஆலோசனையை பெறலாம், அல்லது ஒரு கவுன்சிலர், அதாவது செக்ஷுவல் கவுன்சிலர்ஸ் இருக்கிறார்கள், உளவள துணையார், பாலியல் உளவள துணையார்கள் இருக்கிறார்கள், அவரிடம் சென்று நீங்கள் இதனை காட்டணும். இல்லாவிட்டால் கடைசியில் என்ன நடைபெறும் என்று சொன்னால், இவருக்கு பாலியல் ரீதியான தொடர்பினர், இந்த பாலியல் ரீதியான நோய்கள் தொற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு மிக பெரியான பிரச்சனை. அதே நேரத்தில் எத்தனை வயசில் இது நீக்கும் என்று சொன்னால், சாகு மட்டும் இந்த பிரச்சனை இருக்கு. சாகு மட்டும் இந்த வெளியிலே போய் இந்த வெளியில் பெண்களுடன் தொடர்பு கொள்ளும் இந்த பிரச்சனை இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு. இதன் காரணமாக என்ன நடைபெறும் என்றால், இவர்கள் ஒரு பெண்ணுடன் செல்வார்கள், அந்த பெண்ணுடன் அவருடைய ஒழுங்காக செக்ஸ் பண்ண முடியாது, இன்டர்கோர்ஸ் பண்ண முடியாது. உடனே என்ன சொல்வார்கள்னா, தங்களுடைய பிள்ளையை மறைத்து கொண்டு சொல்வார், அந்த பெண்லாம் எனக்கு என்னுடைய செக்ஷுவல் இன்டர்கோர்ஸுக்கோ அல்லது செக்ஷுவல் நடவடிக்கை, பாலியல் நடவடிக்கைகளுக்கு இந்த பெண் எனக்கு முற்றிலுமாக ஒத்துழைக்கவில்லை. இதுதான் ஆண்கள் சொல்லுகின்ற, மனைவி மேல் சொல்லுகின்ற ஒரு குற்றம். அதே நேரத்தில் வெளியில் இருக்கிற பெண்கள் மேலும் சொல்லுகின்ற குற்றமாக இருக்கிறது. அவர் ஒத்துழைக்கவில்லை என்றபடியால் தான் எனக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் சொல்லி வேற பெண்களை அவர்கள் தேடி செல்ல விடுகிறார்கள். இருக்கின்ற போது என்ன நடைபெறும் என்றால், அவருக்கு பிரச்சனை முடியாது, தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் நோய்களும் பரவலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை கட்டாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவருக்கு அறிமுகப்படுத்துங்கள். மணி சன்னை அல்லது பெல் சைனை அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்றால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.